உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எனது அறக்கட்டளை மூலம் ரூபாய் 3 கோடியில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்ட பின் நடிகர் மோகன்லால் அறிவித்திருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத் வணக்கம். மேலும் மோகன்லால் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் வேறு என்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நடிகர் மோகன்லால் இன்று விமானம் மூலமாக கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து கார் மூலமாக வயநாட்டிற்கு சென்றார். வயநாட்டில் இருக்கின்ற அந்த மேப்பாடி பகுதியில் இருக்கின்ற ராணுவ முகாமுக்கு சென்றார். அவர் ஏற்கனவே இந்த இந்திய ராணுவத்தினுடைய லெப்டினன்ட் கர்னலாக ஒரு கௌரவ பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக அவர் இன்று அந்த பாதிக்கப்பட்ட வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு செல்லும் போது அவர் ராணுவ அதிகாரியினுடைய உடையிலேயே சென்றார். முதலாவதாக அவர் மேப்பாடி பகுதியில் இருக்கிற ராணுவ முகாமுக்கு சென்று அங்கிருக்கின்ற ராணுவ வீரர்களை சந்தித்த பின்பு அங்கிருந்து அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற மேப்பாடி புஞ்சிரி மட்டம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றார். பின்னர் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கின்ற அந்த நிவாரண முகாம்களுக்கும் சென்றார். பின்னர் அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் அந்த செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கூறுகையில் தன்னுடைய ராணுவத்தில் பணிபுரிகின்ற அந்த ராணுவ வீரர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிப்பதற்காகவும் அவர் அன்பு கலந்த ஆதரவை தெரிவிப்பதற்காக வந்ததாக கூறினார். அதற்கு மேலாக என்னவென்றால் அந்த ராணுவம் மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு விதமான பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற சூழலில் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக வந்தேன் என கூறினார். தொடர்ந்து அந்த பகுதியில் அமைத்திருக்கின்ற அந்த பாலம், அந்த பெய்லி பாலம் என்கின்ற அந்த பாலத்தை ராணுவத்தினர் அமைத்தார்கள். ராணுவத்தினுடைய முக்கியத்துவம், அந்த பாலம் அமைத்தனுடைய முக்கியத்துவத்தை அவர் அங்கே பேசினார். பாலம் அமைத்ததால் தான் மீட்பு பணி துரிதமாகவும் அதிக அளவில் நடைபெற்றது. அந்த வகையில் அந்த ராணுவ பாலத்தை அமைத்த ராணுவ வீரர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். அதன் தொடர்ந்து அவர் அங்கமாக இருக்கின்ற விஸ்வசாந்தி பவுண்டேஷன் எனப்படுகின்ற அறக்கட்டளை மூலமாக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகள் அந்த பகுதிக்கு செய்வதாக அவர் உறுதியளித்திருக்கின்றார். அதற்கு மேலாக கூடுதலாக அந்த பகுதிக்கு கூடுதல் உதவிகள் தேவைப்பட்டால் கூடுதல் பணம் அந்த அறக்கட்டளை மூலமாக தருவதற்காகவும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே இவர் இந்த வயநாடு பகுதிக்காக கேரள முதல்வருடைய நிவாரண நிதியில் 25 லட்சம் ரூபாய் நேற்று வழங்கியிருந்தார். அந்த இதுக்கும் மேலாக தான் அவர் சார்ந்திருக்கின்ற அந்த பவுண்டேஷன் மூலமாக தற்போது 3 கோடி ரூபாய் உதவி அளிக்கின்ற அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.